ஒரு நாள் இந்த 2 பையன்களும் நம்ம வீட்டில் ஏதோ இருக்குது, புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பையன் சொல்லுவான், அந்த சின்ன பிள்ளைங்க பேசுகிறதே ஒரு க்யூட்டாக இருக்கும். சின்ன பையன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம புனேக்கு போகிறோம் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லை இல்லை, நம்ம இங்கே இருந்து புதையலெல்லாம் எடுக்கணுண்டான்னு சொல்லி இன்னொரு பையன் சொல்லும்போதே அந்த நல்லா பேசிக்கிட்டு இருப்பான்ல, புனேக்கு போய் சம்பாதிக்கணும்னு, அந்த பையன் டக்குன்னு மரத்துலேருந்து தவறி கீழே விழுவான். கீழே விழுந்தா கீழே ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் போய் தலை அடித்து டக்குன்னு அந்த பையன் இதாகிடுறான். உடனே அவங்க அம்மா ஓடி வந்து பார்த்து, ஒரு மாட்டு வண்டி, அந்த காலத்து மாட்டு வண்டி வந்து எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படி, அது அந்த ஒரு மாதிரி மழை பெய்கிற அந்த இருட்டு கார் முகில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஒளிப்பதிவு சூப்பராக இருக்கும். அதில் வச்சு கொண்டுட்டு போவாங்க. கொண்டுட்டு போகிற வழியிலேயே அந்த பையன் இறந்துருவான். அதனால் அந்த பக்கத்துலேயே உள்ள ஆறு ஓடும். அந்த ஆறோட கரையிலிருந்து அந்த பிள்ளையை வந்து எரிப்பான். இதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம மகாபாரத கதையில் இறந்தவங்களை எரிக்கிறது, தர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் தெரியும். இந்த அம்மாவுக்கு வந்து சொந்த பந்தம் எதுவும் இல்லை. இவங்க இந்த புதையலுக்காண்டியே ஊரை விட்டு கொஞ்சம் நவுண்டு இவங்க தனிமைப்படுத்தியே வாழ்கிறாங்க. அதுக்காக இந்த அம்மாவே போய் எரிச்சிட்டு அவள் திரும்பி வரா. அதுக்கு இடையில இவள் வந்து வெளியே போகும்போது சொல்லிட்டு போவா, அந்த பையன் அம்மா வீட்டுக்கு வரும்போது, நீ வந்து அந்த ரூமுக்கு போகக்கூடாது, அந்த பாட்டி படுத்திருக்க ரூமுக்கு எக்காரணம் கண்டு போகாத அப்படின்னு சொல்லுவாள். இவன் அந்த பையன் என்ன செய்வான்னா, அப்படியே அந்த பேய் வந்துடான். ஹஸ்ரத் தூங்கிடுன்னு சொல்லு, அவன் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இவன் அந்த பாட்டிக்கு வந்து இந்த விநாயகங்கிற பையன் உணவு தயாரிச்சுக்கிட்டு இருப்பான். உணவு தயாரித்து அந்த பாட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அது பசின்னு அப்படியே வர்றது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அந்த பையனோட காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகும், பசின்னு. இந்த பையன் அந்த சாப்பாட்டை நீட்டுவான். அதுக்கு முன்னே, இல்லை பசி, நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு அந்த ஹஸ்ரத் தூங்கிரு அப்படிங்கிற அந்த இது வந்து டக்குன்னு வராது. இது கடைசி நேரத்தில் தான் அவனுக்கு ஞாபகம் வரும். ஹஸ்ரத் தூங்கிருமா அந்த பாட்டி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும். இவன் அந்தால தப்பிச்சு ஓடி இருந்துருவான். இந்த அம்மா வந்து, நீ அந்த இடத்துக்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எப்படி போகலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, இனிமேல் இந்த ஊரே இருக்கக்கூடாது, நம்மளுக்கு இந்த பீடை உங்கள் அப்பாந்தான் இப்படி காசுன்னு அலைஞ்சி எல்லாத்தையும் இழந்துட்டான். இனிமேல் நான் ஒரு பையனை இழந்துட்டேன், உன்னையும் இழக்க தயாராக இல்லை, நம்ம புனேயில் போய் சம்பாதிச்சு பெரிய ஆளாயிடலாம் வான்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போகுது. இந்த பையனை அடித்து ஒரு போட்டில் அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே அந்த போட்டே ஒரு பழைய காலத்தை ஞாபகப்படுத்தும். கூப்பிட்டு போகும்போதே, இனிமேல் நீ தகப்பம் போன வழிக்கெல்லாம் நீ போகக்கூடாது, இனிமேல் நீ இந்த புதையலையே மறந்துடணும், சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவாள். சத்தியம் பண்ணும்போது அந்த பையன் அம்மாக்கிட்ட அடி வாங்க முடியாதுன்னு சொல்லி சத்தியம்னு சொல்லிடுவான். அந்த தங்க காசை அவன் ஒழிச்சே வச்சுருப்பான். ஒரு தங்க காசு அவனுக்கு கிடச்சிருக்கும், அந்த தங்க காசை மட்டும் ஒழிச்சு வச்சுருப்பான். இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போனோடனே இவன் தெரியாமல் வந்து அந்த பாட்டிக்கிட்ட, உனக்கு வந்து நான் என்னால் தாங்க முடியல, அந்த பாட்டி மேலே ஒரு பெரிய மரமே வளர்ந்து நிற்கும், என்னால் தாங்க முடியல, எனக்கு பசி அப்படின்னு சொன்னோம். நான் உனக்கு முக்தி கொடுத்துறேன், நீ எனக்கு வந்து அந்த தங்க காசு இருக்கிற இடத்த சொல்லிடு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன்கிட்ட இந்த பாட்டி வந்து சொல்லிடும். சொன்ன உடனே, நீ இந்த அரக்கனுக்கு வந்து பசி தான் எப்பவுமே இருக்கும், அந்த பசிக்கு வந்து நம்ம தானியங்களை கொடுத்தா அது தங்க காசு கொடுக்கும், அது ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு இடத்துல ஒரு பெட்டியில் இருக்கும்னு சொல்லி அந்த பாட்டி வந்து எல்லாம் சொல்லிடுறா. சொன்ன உடனே இவன் அந்த பாட்டிக்கு தீயை வச்சு கொளுத்தி அந்த பாட்டியை எரிச்சிட்டு இவன் போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க வளர்ந்து பெரியவங்களாகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையன் வந்து ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகு. இதுக்கு இடையில அவங்க குடும்ப சூழ்நிலையும் காட்டுறாங்க. அந்த குடும்பம், அந்த மராத்தி குடும்பம், பிராமண குடும்பம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. அந்த குடும்பத்தில்
இவன் வந்து ரொம்ப பணம் நிறைய சம்பாதிச்சிட்டான். பக்கத்தில் ஒரு வியாபாரி தான் இந்த தங்க காசெல்லாம் விற்று பணமாக்கி கொடுப்பாரு. இந்த பணம் வந்து இவனுக்கு எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அந்த வியாபாரிக்கு ஒரே சந்தேகமாக இருக்கும். இதுக்கு இடையில அவன் ஒரு வைப்பாட்டியை வேற சேர்த்து வச்சுக்கிடுவான். இந்த வியாபாரி இவனுக்கு பின்னாடியே ஒரு நாள் அவனுக்கு தெரியாமையே பின்னாடி போகிறான். அந்த தும்பாத்துன்னு அந்த கிராமத்தை காட்டும்போது எந்நேரமும் மழை பெய்கிற அந்த அந்த ஒளிப்பதிவு செம சூப்பராக இருக்கும். அந்த வியாபாரி போய் இவனை மாதிரியே அந்த கிணத்துல இறங்கி அந்த கஷ்டத்திட்ட போய் மாட்டிக்கிடுவான். மாட்டிக்கிட்டு அது பசிங்கும். இவன் கொடுப்பான். ஹஸ்ரத் தூங்கிடுங்கிறது சொல்கிறது இவருக்கு தெரியாது. அதனால இந்த வியாபாரியை அது முழுங்கிடும். பேராசையால் இந்த வியாபாரி செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் அந்த இடத்துக்கு வரான். வந்து அதே மாதிரியே சொல்லி ஹஸ்ரத் தூங்கிடுன்னு சொல்லிட்டு இவன் தானியத்தை கொடுத்து இவன் வாங்கிக்கிட்டே வர்றான். இவன் நிறைய பணக்காரன் ஆயிடுறான். ஒரு நாள் இவன் மகனுக்கு 14 வயசு ஆகுது. 14 வயசு ஆன உடனே இவன் வந்து விநாயகர் வச்சிருக்க வைப்பாட்டிகிட்ட போய் நான் உனக்கு காசு தரேன், நீ என் கூட வாரியான்னு சொல்லி கேட்கான். இதை கேள்விப்பட்ட விநாயகர் அந்த வசனங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கவே. இப்படிலாம் நடக்குது. அவன் வைப்பாட்டின்னு சொல்ல போய் தானே அப்பா வச்சுருக்கவனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவனும் வந்து கேட்கான். அதே ஒரு வித்தியாசமான ஒரு கதை அம்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவன் நீ இப்படி இல்லாமல் நடந்துக்கிறன்னு சொல்லிட்டு நல்லா அடித்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன், நீ அதுக்கு முன்னாடி நல்லா சம்பாதி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனை ஒரு கூட்டிக்கிட்டு அந்த தும்பாத்துக்கு போகிறான். அப்போ வந்து 1947 வருடம் சுதந்திரம் கிடைக்கிற நேரம். இந்த ஜமீன்தார்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்மளை கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம சொத்தும் போயிருமா அப்பான்னு சொல்லி இந்த பையன் கேட்பான். அதுக்கு முன்னாடி நம்ம தங்கத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பூதத்துக்கிட்டேருந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போகும்போதே எப்படி அதில் இறங்கணும், எப்படி கேட்கணும், அந்த பூதம் எப்படி தங்க காசு போடும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்து இந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த விநாயக் எப்போவுமே விநாயகா நடிச்சிருக்க அந்த நடிகர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த பையனையும் சும்மா சொல்லக்கூடாது, இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே இயல்பாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த விநாயக் வந்து கூட்டிகிட்டு போகும்போது இந்த பையன் இவனுக்கு தெரியாமையே நிறைய தானிய மூட்டைகளை கொண்டுட்டு போயிடுறான். இதை விநாயக்கு உள்ள கிணத்துல இறங்கின பிறகு தான் அவனுக்கு தெரியுது. ஒரு தானிய மூட்டையை மட்டும் சுற்றி போட்டுட்டு அவன் அந்த பூதத்துக்கிட்ட இருந்து அந்த தங்க காசுகளை வாங்கும்போது இந்த பையனுக்கு வந்து கோபம் வந்துடுது. இந்த பையன் வந்து என்ன செய்கிறான், நிறையா மூட்டைகளை கொண்டு வந்திருக்கான். அது விநாயகருக்கு கோபம் வந்துச்சு. ஏன் இப்படி செஞ்ச, என்கிட்ட தெரியாமல் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏசும்போதே அந்த பையன் வந்து இந்த தானியங்களை போட்டுருந்தான். இந்த ஹஸ்ரத் வந்து ஒன்று வரும்னு சொல்லி பார்த்தா நிறைய அரக்கர்கள் நிறைய வந்துடுவாங்க. ஒவ்வொரு தானிய மூட்டைக்கும் ஒருத்தன் நிறையா. அவன் பசிமா இவனுக்கு ஒன்றுமே ஓடாது. விநாயக் எப்படியாவது நம்ம பிள்ளையை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படின்னா இருக்கேன், நீ கயிறை பிடிச்சி மேலே போயிருன்னு சொல்லுவான். இந்த பையன் அதெல்லாம் கிடையாது, நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் இருக்கீங்களே உங்களை காப்பாற்றணும்க்கா அப்படிமா. அதெல்லாம் கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை மட்டும் மேலே ஏற்றி விட்டுருவான். நம்மளோட பேராசையால் நம்ம ஒரு நாணயம், அதாவது கொஞ்சம் நாணயம் கிடச்சிக்கிட்டு இருக்க இடத்துல நிறையா வேணும்னு நினைச்ச இந்த பையனோட பேராசையினால் இப்போ அப்பாவோட பேராசையினால் ஒரு 3 தலைமுறை கதையே அந்த குடும்பம் எப்படி இதாகி போகுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. அவன் கீழே இறங்கி இந்த பையன் வந்து ஒசர போயிடுறான். போன உடனே அந்த பூதங்கள்லாம் அவனை உள்ளே இழுக்குது. இழுத்த உடனே இந்த பையனுக்கு என்னமே தோணலை. நீ ஓடிடுன்னு சொல்லி தகப்பன் கடைசி நேரத்தில் கூட பையனை காப்பாற்றணுமேன்னு நினைக்கான். இந்த பையன் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஹஸ்ரத் தூங்கிடுங்க. அப்படியே இவனும் பூதமாக அப்படியே உள்ளே போயிடுறான். இந்த கதை அவ்வளவு சூப்பரான கதையம்சம் உள்ள கதையாக நம்ம அந்த காலத்துலலாம் கதை கேட்டிருப்போம். எப்படியாவது பேராசை பெருநஷ்டம்ங்கிற கதை நிறைய கேட்டிருப்போம். அதை மனசில் வச்சு எழுதின கதையோ என்னன்னு தெரியல. இந்த கதை பார்த்தாலே அவ்வளவு ஒரு நல்ல கதை. அது இது வரைக்கும் நம்ம பார்த்துறாத
கேள்விப்பட்டாத நல்ல ஒரு கதை, அம்சம் கொண்ட கதை. எல்லாரும் நல்லா பாருங்கள். தும்பாட் இந்த படத்துக்கு பேர். எல்லாரும் பார்த்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.